பிரீதா சஞ்சீவ் கொழுத்தி போட்ட ரோஸ்ட். 50 வயசு ஆச்சு. பிரபுதேவாவ மோசமா பேசாதீங்க. பிரீதா சஞ்சீவ் பிரபுதேவாவ விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட, அது திரையுலகத்துல பரபரப்ப குடுத்துக்கிட்டு இருக்கு. 120 கோடி பார்வையாளர்கள கடந்த ரவுடி பேபி பாட்டோட வெற்றிக்கு பிரபுதேவாவோட நடன அமைப்பு தான் முக்கிய காரணம் அப்படின்னும், அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர சமூக வலைதளங்கள்ல தரைக்குறைவா விமர்சிக்க கூடாது அப்படின்னும் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு கருத்து சொல்லியிருக்காரு. சமீபத்திய பேட்டியில பேசின செய்யாறு பாலு, பிரபுதேவா தன்னோட குரு உடுப்பி லக்ஷ்மி நாராயணனோட நூற்றாண்டு விழாவுல கலந்துக்கிட்டு பரதநாட்டியம் ஆடினாரு. அந்த வீடியோவ பார்த்த சில பேரு அவருக்கு பரதநாட்டியம் ஆட வரல அப்படின்னும், அவர் ஏதோ சாணி மிதிக்கிறது மாதிரி ஆடியிருக்காரு அப்படின்னும் சோஷியல் மீடியாவுல விமர்சனங்கள முன்வச்சுட்டு வராங்க. முக்கியமா நடிகர் சஞ்சீவோட மனைவி பிரீதா ஒரு வீடியோவ வெளியிட்டு, உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. பரதநாட்டியமே தெரியாம இப்படி மேடையில ஆடி, உங்க குருநாதர ஏன் இழிவுபடுத்துறீங்க? உங்களுக்கு உடம்ப ரப்பர் மாதிரி வளைச்சு ஆடக்கூடிய மேலை நாட்டு நடனம் மட்டும் தான் தெரியும். நடன புயல் அப்படிங்கிற பட்டத்த வச்சுக்கிட்டு, மேடையில தத்து பித்து அப்படின்னு ஆடுனத ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பிரபுதேவாவ பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உடனே இத கேட்டு பிரபுதேவாவோட சீடர்களும், நடன மாஸ்டர்களும் கொந்தளிச்சாங்க. நடன மாஸ்டர் ராபர்ட் இதுக்கு எதிரா காட்டமான பதிவு ஒண்ண வெளியிட்டாரு. அதுல பிரீதாவுக்கு பரதநாட்டியத்த பத்தி என்ன தெரியும்? பின்னணியில நின்ன எத்தனையோ குழு நடன கலைஞர்கள முதன்மைப்படுத்தி, அவங்கள டான்ஸ் மாஸ்டர்களா உருவாக்குனவரு பிரபுதேவா. அந்த மாதிரியான கலைஞர பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்குது? அப்படின்லாம் எதிர்ப்பு காட்டியிருந்தாரு. இன்னொரு பக்கம் 90 வயசுலயும் ரொம்பவே கச்சிதமான முத்திரைகளோட ஆடக்கூடிய வைஜந்தி மாலா கூட பிரபுதேவாவ ஒப்பிட்டு விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த விமர்சனங்களுக்கு பிரபுதேவாவே நேர்மையான விளக்கம் கொடுத்திருக்காரு. சின்ன வயசுல உடுப்பி லட்சுமி நாராயணன் அப்புறம் தர்மராஜ் இவங்க கிட்ட முறைப்படி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். பிற்காலத்துல வெஸ்டர்ன் டான்ஸ்ல அதிக கவனம் செலுத்தினதால பரதநாட்டியத்தோட டச் விட்டு போயிடுச்சு. நூற்றாண்டு விழாவுக்காக தொடர்ந்து பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் ஆரம்ப நாட்கள்ல கைகால்கள்ல மட்டுமே அசைஞ்சது. வேகம் வரல. 5 நாட்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி தன்னம்பிக்கை வந்த பின்னாடிதான் மேடையில ஆடுனேன் அப்படின்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. பாலிவுட்ல பணிபுரியறப்போ அமைதியா இருந்தா அலட்சியமா நினைச்சிடுவாங்க அப்படிங்கறதால பிரபுதேவா அங்க கொஞ்சம் கம்பீரத்துடனும் கண்டிப்போடையும் நடந்துக்குவாரு. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் ஹிந்தியில படம் இயக்குனப்போ அவரோட தோற்றத்த பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள அவர அனுமதிக்கல. அப்போ ஒளிப்பதிவாளர் ரவி கே. சந்திரன் தலையிட்டு அவர உள்ள கூட்டிட்டு போனாரு. வட இந்தியாவுல சுயமரியாதைய காப்பாத்திக்கவும், தொழில்ல ஆதிக்கம் செலுத்தவும் கண்டிப்போட இருக்கணும் அப்படிங்கிற அதே உத்தியத்தான் பிரபுதேவாவும் பயன்படுத்தினாரு. வெளிப்புறத்துல இது கர்வமா தெரிஞ்சாலும், அது ஒரு கலைஞனோட சுயமரியாதைய பாதுகாக்கக்கூடிய கவசம் தான். 120 கோடி பார்வைகள கடந்த ரவுடி பேபி பாட்டோட வெற்றிக்கு பிரபுதேவாவோட நடன அமைப்பே முக்கிய காரணம். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர சமூக வலைதளங்கள்ல தரக்குறைவா விமர்சிக்க கூடாது. ஒரு சின்ன பயிற்சி இடைவெளிய காரணம் காட்டி பிரபுதேவா மாதிரியான மாபெரும் கலைஞர்கள தரக்குறைவாவோ இல்லனா மோசமாவோ விமர்சிக்கிறது நியாயம் கிடையாது. இந்த மாதிரியான மாபெரும் கலைஞர்களுக்கு நாம எப்பவும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.